சிவாய நம. கண்டிப்பாக இந்த விஷயத்த எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். கண்டிப்பாக பெண் குழந்தைகள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னா, உங்களோட கஷ்டத்தை ஒருத்தவங்க கிட்ட போய் நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா, உங்கள் கஷ்டத்தை அவங்க கேட்குறதுக்கு தயாராக இல்லை அப்படின்னா, உங்களோட வார்த்தையை அவங்க அலட்சியப்படுத்துகிறாங்க அப்படின்னா, அவங்கக்கிட்ட தயவு செய்து நின்று உங்களோட கஷ்டத்தை சொல்லி அழுகாதீங்க. நம்மளை கண்டுக்காதவங்க முன்னாடி கண்ணீர் விடுறதாலேயோ, உங்களை விட்டு விலகி போகிறவங்க கிட்ட இதுக்கான விளக்கம் என்னன்னு கேட்குறதுனாலையோ, உங்களை அளவச்சவங்ககிட்டயே போயிட்டு ஆறுதல் தேடி நிற்கிறதுனாலையோ, உங்களை அலட்சியப்படுத்துகிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுமே அவங்க மேலே நீங்கள் அன்பு செலுத்துறதுனாலையோ, உங்களை உதறி தள்ளிட்டு போனவங்களை தேடி நீங்கள் நிற்கிறதாலையோ எந்த ஒரு பலனுமே கிடையாது. இந்த உடலும் உயிரும் கடவுள் கொடுத்ததை யார் கொடுத்தாங்களோ அவங்க தான் எடுக்கணும். அதை விட்டுட்டு நம்மளுக்கு சொந்தமே இல்லாத ஒரு விஷயத்த நம்மளே எடுக்கிறது எவ்வளோ பெரிய தவறு. இன்னொரு விஷயம் நீங்கள் நல்லா கேட்டுக்கோங்க. நம்மளோட உயிரை நம்ம இஷ்டத்துக்கு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா, இந்த ஆன்மா எதற்காக வந்ததோ அந்த பணி முடிஞ்சிட்டு தான் சிவ திருவடி சேரணும். இடையில நீங்களே அதை எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறீங்க, எடுத்துட்டீங்க அப்படின்னா, அந்த ஆன்மாவோட இந்த பிறவியானது முடிகிற வரையும் இந்த பூலோகத்திலேயே இருந்து அலையணும் அப்படின்றத மறந்துடாதீங்க. நம்மளுக்கு உடல் உயிர் இருந்தது அப்படின்னா, ஏதோ ஒரு தொழில் செய்து, ஏதோ ஒரு வேலை செய்து நம்ம வாழ்ந்துடலாம். ஆனால் உடல் இல்லாமல் இந்த ஆன்மா ஆனது பேயா சுற்றுது அப்படின்னா அது ரொம்ப கஷ்டப்படணும். அதனால் தயவு செய்து தப்பான முடிவு, எவ்வளோ தான் கஷ்டமாக இருந்தாலும் தப்பான முடிவு எடுக்கவே எடுக்காதீங்க. எவ்வளோ கஷ்டப்படுறீங்களோ அந்த கஷ்டமெல்லாம் உங்களோட கர்ம வினை கழியுது அப்படின்னு நினச்சிக்கோங்க. கஷ்டத்தை ஃபேஸ் பண்ண முடியாமல் தேவையில்லாமல் நீங்கள் தப்பான முடிவு எடுக்காதீங்க. இது ரொம்ப பெரிய தவறு. உயிர் கொடுத்தவன் தாங்க உயிரை எடுக்கணும். சில விஷயங்கள்லாம் கேட்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இது நான் பேசுகிறது ரைட்டாக தப்பான்னு எனக்கு தெரியலை. ஆனால் என்னோடய ஆதங்கத்தை நான் சொல்லணும் அப்படின்னு நினச்சேன். நான் சொல்லிட்டேன். தயவுசெய்து இந்த உயிருக்கும் நமக்கும் எந்த ஒரு சம்மந்தமே கிடையாது. கொடுத்தவன் தான் எடுக்கணும். அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. எந்த பிரச்சனையானாலும் தைரியமாக இருங்க. பிரச்சனையை உருவாக்க தெரிஞ்சவனுக்கு அதற்கான வழியையும் அந்த இறைவனை கொடுப்பான் அப்படின்ற நம்பிக்கையோடு இருங்க. சிவாய நம. வாழ்க வளமுடன்.